நியூஸ் டே நேயர்களுக்கு வணக்கம். சொல்லியடி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இப்போது அரசியலில் தமிழ்நாட்டில் திமுக காங்கிரஸ்குள்ள அதிகார பகிர்வு அப்படின்ற மோதல் உச்சக்கட்டத்தை எட்டியிருக்கு. திமுக காங்கிரஸ் கூட்டணி வர்ற தேர்தலில் நீடிக்குமா, என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பற்றி பேசுகிறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலீஃப் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். அதிகார பகிர்வு அதிகாரத்தில் நாங்கள் பங்கு கேட்கறதுல என்ன தப்பு அப்படின்னு கேட்குறாங்க. இதை பற்றி பேசுகிறதுக்காக மாணிக்கம் தாகூர் டெல்லிக்கெலாம் போயிருக்கிறாராம். அதுவும் இல்லாமல் திமுக கூட கூட்டணியே வேண்டாம் அப்படின்னு டெல்லிக்கு கடிதம்லாம் போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நடக்குது? காங்கிரஸில் எப்போவுமே இந்த குழப்பங்கள் உண்டு. 2-3 கோஷ்டியாகவே இயங்கிக்கிட்டு இருக்கோம். அந்த திருவிளையாடல் பட வசனம் மாதிரி பிரிக்க முடியாதது காங்கிரஸும் கோஷ்டியும், சேராதிருப்பது காங்கிரஸ் தலைவர்கள் அப்படின்ற மாதிரி எப்போவுமே அந்த பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் இந்த தடவை கொஞ்சம் கூட ஆயிருக்குது. அதுக்கு அடிப்படை காரணம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, மாணிக்கம் தாக்கூர் ஒரு விஷயம் சொல்கிறார்ல, அதாவது பர்சன்டேஜ் வைஸாக சொல்லி காங்கிரஸ் சேர்ந்தா பிறகு அது எப்படி ஜாஸ்தி ஆகுது. 2019 எலெக்ஷனில் 50% மேலே வந்ததுக்கான காரணம் இது எல்லாம் ஏதோ ஸ்டாலின் வராரு விடியல் தர போகிறாரெலாம் கிடையாது. என்ன விஷயம்னா, இந்த கூட்டணிக்கு எதிராக என்டிஏவை வந்து ஒரு எதிரியை நிறுத்தி சிஏஏ மற்ற விஷயங்கள் வரும்பொழுது காங்கிரஸ்ன்ற கட்சி திமுக கூட சேரும்பொழுது அது ஒரு மதசார்பற்ற கட்சின்ற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்குது. ப்ளஸ் இடதுசாரிகள் விசிகே எல்லாம் சேரும்பொழுது ஒரு பெரிய தோற்றத்தை கொடுத்தாங்க. அன்னைக்கே அந்த மாதிரி விஷயங்கள் மக்கள்கிட்ட போச்சு. 50% வாங்கினாங்க. அதனால் அன்னைக்கு காங்கிரஸ் வந்து 9 எம்பி சீட்டுக்கு ஓகே சொல்லிட்டு போயிட்டாங்க. அதே எண்ணத்தில் தான் அவங்க வந்து சட்டமன்ற தேர்தலை அணுகிறாங்க 2021. சரி, நம்ம அண்ணன் ஸ்டாலின் நமக்கு ஏதாவது நல்லது பண்ணுவார், விடியல் தர போகிறாருன்னு பெரிய பிரச்சாரம். அது அப்படியே போகுது. ஆனால் அண்ணன் பெரிய அண்ணன் ஆகிவிட்டார். என்ன பண்ணுறாரு, இப்போ 9 தொகுதி 9,654 ஒரு 50 சீட்டை அப்படி வாங்கலாம் அப்படின்னு காங்கிரஸ் நம்பிக்கையோடு போகிறாங்க. ஆனால் அவங்கள அடித்து 25 நிற்க வைக்கிறாங்க. அன்றைக்கே காங்கிரஸுக்கு செம வெறுப்பு. ஆனால் இதற்கு மாற்றாக நம்ம வெளியே போகலாம். 3 சீட்டுக்கு சண்டை போட்ட காங்கிரஸ் 2011. அப்போது 25 தொகுதினா எப்படி ஒத்துக்குவாங்க? இதுக்கு வேணாம், வேறு மாற்றம், நம்ம வெளியே போகணும்னா வெளியில் யாருமே இல்லை. அன்றைக்கி அந்த சைடு இருந்தது என்டிஏ மட்டும்தான். அப்போ வெளியே போனால் தனியாக நிற்கணும். சரி, வந்துட்டோம், வேறு என்ன பண்ண. இதை வந்து திமுக பயன்படுத்துகிறது. எப்படின்னா, இவர்களுக்கு போக்கிடம் இல்லை, நம்மளை விட்டால் ஆள் இல்லை அப்படின்ட்டு நாங்கள் அதிக சீட்டில் நிற்கணும், 10 வருஷம் ஆட்சி இல்லாமல் இருக்கணும், நாங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு சில கண்டிஷன்ஸ்லாம் போட்டு பண்ணுறாங்க. அன்றைக்கே காங்கிரஸுக்கு கடுமையான ஆத்திரம். ஆனால் வேறு வழி இல்லாமல் சகிச்சுக்கிறாங்க. இதே மாதிரி தான் மற்ற கூட்டணி கட்சிகளையும் பண்ணுறாங்க. எல்லாரையும் 6 தொகுதிகளில் மொத்தமாக நிற்க வைக்கிறாங்க. சில பேர் உதயசூரியன் நிற்க சொல்லியே கட்டாயப்படுத்துகிறாங்க. இது எல்லாம் பார்க்கும்போது தான் காங்கிரஸுக்கு கடுமையான வெறுப்பு வருது. நீங்கள் சொல்கிறீங்க வெறுப்பு இருக்குது அப்படின்னு. ஆனால் காங்கிரஸ் இப்போ மட்டும் கூட்டணி இல்லை, 2019 இருந்து தொடர்ச்சியாக கூட்டணி இருக்கிறாங்க. 2014 மட்டும் கூட்டணி இல்லை. மற்றபடி அவங்க திமுக கூட தான் பயணிக்கிறாங்க. ஸோ அப்பெல்லாம் இல்லாத ஒரு மோதல் இப்போ ரொம்ப அதிகபட்சமாக 2014 இல்லை. அந்த 2G மேட்ரு பல பிரச்சனை இல்லை. அதோடைய பலனை 2 பேருமே அனுபவிச்சாங்க. 2016 மக்கள் நல கூட்டணி பிரிஞ்சதுனால இவர்கள் கடுமையான தோல்வியை சந்தித்தாங்க. இந்த பயம்தான் ஸ்டாலினை வந்து எல்லா கட்சியும் எல்லாரையும் ஒன்றா இணைச்சிக்கிட்டு 2019 கேட்ட தொகுதியை கொடுத்து ட்ராவல் பண்ண வச்சது. ஆனால் 2021 வரும்பொழுது 2016 2019 கொடுத்த மரியாதையை காங்கிரஸுக்கு கொடுத்தார்களா? 9 பார்லிமெண்ட் தொகுதினா உங்களுக்கு குறைந்தது ஒரு 50 தொகுதியாக கொடுக்கணும். காங்கிரஸ் எப்படி பாலிசினா 24-12 பாலிசிலெலாம் நின்றவங்க எம்பி சீட்டுக்கு. அவர்களுடைய இது வழக்கொழிஞ்சு போய் லாஸ்ட்டில் நிற்கிறாங்க. 117 கொடுத்த காலம்லாம் உண்டு திமுக. அப்போ இன்றைக்கி இருக்கிற ரேஞ்சுக்கு ஓரளவுக்கு தொகுதி கிடைக்குன்னு பார்த்தா 25 முறுக்கும் போது அவங்கள நிறுத்தும் பொழுது அந்த கோபம் வரதானே செய்யும். அதை அவர்கள் பொறுத்துக்கிட்டே போகிறாங்க. இதில் என்ன கொடுமைன்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே திமுகவுடைய அனைத்து விஷயங்களுக்கும் காங்கிரஸ் சிலுவை சுமக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதாவது தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றல, ஆட்சியுடைய பிரச்சனை, மற்ற பல பிரச்சனைகளுக்கு இவர்கள் மும்மொழி கொள்கையில் காங்கிரஸுடைய கொள்கை என்ன, ஆனால் இருமொழி கொள்கைன்னு வச்சுட்டு காங்கிரஸு கூட சேர்ந்துக்கிட்டு இந்திய எதிர்ப்பு அது இதுன்னு இவங்க போய் பார்லிமெண்ட்லாம் பேசும்பொழுது தேஜஸ்வியே கேட்குறாரு, இந்திய திணிச்சது யாருங்க, உங்கள் கூட இருக்க காங்கிரஸ் தானே அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி பல விஷயங்களில் சிலுவை சுமக்கிறன்ற ஒரு கோபம் இருந்துகிட்டே இருக்குது. இந்த நேரத்தில் தான் விஜய் கட்சி ஆரம்பிக்கிறாரு. அப்போ விஜய் கட்சி ஆரம்பித்தா ஒரு மாற்று காங்கிரஸுக்கு இருக்குது அப்படின்றது லைட்டாக நம்பிக்கை துளிர்விடுது. இந்த கேப்பில் தான் இவர்கள் மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, 2026 நாங்கள் அதிக சீட்டு ஜெயிக்கணும், காங்கிரஸை இன்னும் குறைத்து 20 தொகுதிகளுக்குள்ளே முடக்கலாம். அப்போ காங்கிரஸை இல்லாமல் பண்ணுற ஏற்பாடு பண்ணுறதை எப்படி அனுமதிப்பாங்க? அந்த ஒரு கோபம் இருக்குது உங்கள்கிட்ட. நாங்கள் அந்த மாணிக் தாகூர் சொன்னதில் பல விஷயங்களில் உடன்பாடு இல்லைனாலும்
இந்த விஷயத்தை நீங்கள் யாருமே மறுக்க முடியாது. காங்கிரஸ்னு ஒரு கட்சி கூட இருக்கிறதுனால தான் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குது. இல்லை, அதுதான் அவரும் சொல்றாரு. கிட்டத்தட்ட 50 தொகுதிகளுக்கு மேல நீங்க வெறும் 15,000 ஓட்டு வித்தியாசத்தில் தான் திமுக வின் பண்ணியிருக்கு, அதுவும் காங்கிரஸ் கூட இருந்ததுனால அப்படின்னு. காங்கிரஸ் பல தொகுதிகளில் வின் பண்ணுறது காரணம் தான் உளவியல் ரீதியாக சிறுபான்மை மக்கள் இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்டையும் பட்டியலின மக்கள்கிட்டையும் காங்கிரஸ் கூட இருந்தால் இந்த கட்சி ஒரு சிறுபான்மைக்கு ஆதரவான கட்சின்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குது. அப்போ இப்போ திமுகவுக்கு தான் காங்கிரஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்றீங்க? திமுக காங்கிரஸ் தேவை. காங்கிரஸ் எப்போ வழக்கொழிஞ்சு போச்சு. காங்கிரஸ் யார் முதுகுலையா சவாரி செஞ்சு தான் ஆகணும். ஆனா காங்கிரஸ் எம்பி சொல்றாரு, எங்களுக்கு தனியா தமிழ்நாட்டுல காங்கிரஸுக்குன்னு ஓட்டு வங்கி இருக்கு, 4% இருக்கு. அது அவரே சொல்றாருல்ல. 4% வச்சு என்ன பண்றது? 8% வச்சிருக்க சீமானே ஒன்றும் பண்ண முடியல, ஒரு எம்எல்ஏ கூட வாங்க முடியல. அப்போ 4% வச்சு என்ன பண்ணுவீங்க? இந்த 4% கூட்டணி கட்சிகளுக்கு ஆதரவாக கொடுத்து அதன் மூலியமாக நீங்களும் ஆதாயம் அடையுங்கள், நாங்களும் ஆதாயம். இந்த 4%ன்றது 2021 பார்த்தீங்கன்னா 6%க்கு மேலே போகுது. என்ன காரணம்னா ஒருமித்த கூட்டணி, சமூக நீதி கூட்டணின்னு ஒரு தோட்டத்தை உருவாக்குறாங்க. ஆனாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2019க்கும் 21க்குமே பெரிய வித்தியாசம். 50லேருந்து 45க்கு வந்துடுவாங்க. இவங்க 20 சில்லறையிலேருந்து 39க்கு வந்துடுவாங்க. அப்போ சட்டமன்ற தேர்தல் வரும்பொழுது அதிமுகவை மக்கள் புறக்கணிக்கவில்லை. இன்னும் சில சின்ன சின்ன காரணங்கள்னால ஒரு 25 தொகுதிகள் மேலே போச்சு, ஒரு 15 லட்சம் வாக்குகள் மட்டும்தான் வித்தியாசம். இப்படி பல விஷயங்களில் பெரிய வெற்றி 96ல் திமுக கிடைச்ச மாதிரி பெரிய வெற்றிலாம் கிடைக்கல. இந்த கூட்டணி பலம் தான் திமுகவை ஜெயிக்க வைத்தது அப்படின்றது உண்மை. இப்போது 5 வருஷம் இவர்கள் கடுமையான கோபத்தில் இருக்காங்க மக்கள். ஸ்டாலின் வந்து வராரு, விடியல் தர போறாருன்னா விடியவே இல்லையன்ற மாதிரி கடுமையான கோபம். நீங்க சொல்றது இப்ப மரியாதைக்கான போட்டி ஆயுது இல்ல இடஒதுக்கீடு அதிகமா வேணும் அப்படின்னு? ஏன்னா மாணிக்கம் தாகூர் சொல்றாரு மரியாதை கொடுத்து மரியாதை வாங்குங்க அப்படின்னு ரொம்ப கடுமையாவே சொல்றாரு. மரியாதைன்றது என்னன்னா அதிக தொகுதிகள், ஆட்சியில் பங்கு, இதுதான் மரியாதை. அப்போ உங்களுக்கு 26% வச்சுருக்கீங்க. இந்த தேர்தலில் அதுவும் போயிடும். ஏன்னா அதில் பெரும்பாலும் விஜய் ரசிகர்கள் உங்களுக்கு 2021 போட்டிருக்காங்க. ஏன்னா கருப்பு சப் சைக்கிளில் வந்து அவரே போட்டார்ல. ஒரு 6-7% வச்சா கூட நீங்கள் 20 கீழே போயிடுவீங்க. அப்போது உங்களுக்கான மரியாதையை நாங்கள் தான் கொடுக்கணும். அப்போ எங்களுக்கு கொடுங்கன்னு. இன்னொரு விஷயம் பாருங்கள், இவர்கள் ஆட்சியை தொடரத்துக்கு வாய்ப்பு இல்லை. மாணிக்கம் தாகூர்களை கேட்குறதுலாம் அவசியமே இல்லை. ஏன்னா அந்த ஆட்சி தொடராதுன்றது பலருக்கும் தெரியும். விஜய் அந்த வேலையை பார்த்துக்குவார். விஜய் வந்து ஸ்பாயிலர்னு சொன்னார்ல பியூஷ் கோயல், அது உண்மை. ஏன்னா விஜய் பிரிக்க போகும் வாக்குகள் பெரும்பாலான 18%க்கு மேலே திமுகவுடைய கோர் ஓட்டை பிரிக்கிறாரு. அப்போ நீங்கள் ஆட்சி தொடர முடியாது. விஜய் காலவாரி விடுவார், விஜயும் சோபிக்க முடியாது. இதை பலனை வந்து 2016 மாதிரி என்டிஏ கூட்டணி வந்து உங்களுக்கு அறுவடை பண்ணணும். அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் சட்டை போடுறதே வேஸ்ட்டு. ஆனாலும் காங்கிரஸ் என்ன பார்க்குதுன்னா இதுதான் நேரம். பகீரங்கமாக, அதாவது எல்லா தலைவர்களும் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. ஏன் கேட்டால் என்ன பங்கு பிரச்சனை அப்படின்னு இவர் கேட்குறாரு. இந்த அதுக்குன்னா நாங்கள் ரோட்டரி கிளப் நடத்திட்டு போயிடுவோமே, கார்த்தி சிதம்பரம் லயன்ஸ் கிளப் நடத்திட்டு போயிடுவோமே, நாங்கள் எதுக்கு கட்சி நடத்தணும்? பகிர்வு கேட்கறது கரெக்டு தானே அப்படின்னு ஒவ்வொருத்தரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி இதுதான் இங்கே தான் சந்தேகம் வருது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் பேசுகிறப்போ இது மேலிட தலைமைக்கு தெரிஞ்சு பேசுகிறாங்களா? ஏன்னா ராகுலும் இங்கே வந்திருக்காரு, மகளிர் உரிமை தொகை திட்டம் கொடுக்குறப்ப கூப்பிட்டாங்க, அப்போ வரல. லேப்டாப் கொடுக்குறதுக்கு கூப்பிட்டுருக்காங்க, அதுக்கும் வரல. ஆனால் கூடலூருக்கு வந்தவர் ஸ்டாலினை பார்க்காமையே அப்படியே போயிட்டாரு அப்படின்றப்போ அப்போ ராகுலும் திமுக கூட்டணி வேண்டான்னு நினைக்கிறாரோ அப்படின்ற கேள்வி எழுப்புறாரு. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், இங்கே இப்போ இவ்வளோ பிரச்சனை வருது, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் இந்த விவகாரத்தை விவாதிக்கிறதே கிடையாது. கண்ணை மூடிட்டு பாயிண்ட் வரட்டும் இந்த மாதிரி உட்காந்துருவாங்க, பாயிண்ட் வரட்டும் இந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. அதில் சிவகார்த்தின் கேட்பார், யோ இப்போவாது பேசுங்க அப்படின்னு. அந்த மாதிரி தான் மக்கள் கேட்குறாங்க, பேச மாட்டேங்கிறாங்க. இதில் ராகுல் வந்து இந்த விவகாரத்தை ஆதரிக்கிறாரா அப்படின்னா நான் கணித்த வரையில் இவர்கள் தாவேக்காவே டிமாண்ட் வச்சுக்கிட்டு திமுக டிமாண்ட் அதிகப்படுத்துறது தான் இவ்வளோ பிரச்சனையும். இப்போ டெல்லிக்கு மாணிக் தாக்கூர் போயிருக்கான்னு சொன்னீங்க, எல்லாரும் தான் போயிருக்காங்க, எல்லாரையும் வச்சு தான் அந்த கூட்டம். ஆனால் செல்வ பெருந்தகை சொன்னார்ல இதுக்கு மேலே யாரும் கூட்டணி பற்றி பேச மாட்டாங்க பொது வெளியில் அப்படின்னு சொன்னார். ஆனால் அதுக்கப்புறமும் காங்கிரஸில் என்னைக்குங்க யாருங்க மாநில தலைவர் பேச்சை மதிச்சிருக்காங்க? அதெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. அவங்க வாட்டில் அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க, கூட்டத்திலே சண்டை போட்டுக்குவாங்க. இப்போ தான் கொஞ்சம் அந்த சேர தூக்கி அடிக்கலாம் குறைஞ்சி போச்சு. முன்னெல்லாம் சத்தியமூர்த்தி பவன்லாம் தகராறு தான், சமீப ஆண்டுகளாக தான் இல்லை. பெரியசாமி சொன்னார் கூட்டணி முடிவெல்லாம் ஸ்டாலின் தான் எடுப்பார் முதல்ல. அவ்வளோதான், இது என்ன பெரிய விஷயமா? இது சொல்கிறதுக்கு எதுக்கு பெரியசாமி? நீங்கள் கம்முன்னு இருங்கயா, நாங்கள் எங்களால் தான் நீங்கன்னு சொல்லுங்களேன். இப்போ அவங்க சொல்கிறாங்கல்ல எங்களால் தான் நீங்கள் ஆட்சியில் பங்கு கொடுங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி நீங்கள் சொல்லுங்களேன்ற. தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு, இந்த ஒரு நேரத்தில் இப்படி இவங்க மோதிக்கிறது இவங்க ஓட்டை பாதிக்காதா? ஏங்க இதை நான் அடிக்கடி சொல்லிட்டே இருந்தேங்க. இது இவங்களுக்குள்ள மோதல் இன்றைக்கி இல்லைங்க, 2021 இந்த கசப்புகள் இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் இவங்ககிட்ட தான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் இருக்குது, இவங்ககிட்ட தான் எல்லாமே இருக்குது. பத்திரிகையாளர்கள் முக்கால்வாசி பேர் அங்கே தான் கிடக்குறான் ஏதோ ஒரு வகையில். அப்போ இவங்க எல்லாருமே இது என்னமோ சூப்பர்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்னைக்கு 21 ஆட்சியை பிடிச்ச உடனே KN நேரு கூட்டத்தில் பேசுகிறாரு, காங்கிரஸ்காரங்களை வாரி கொடுத்துட்டு தான் நம்ம இருக்கிறோமான்னு KN நேரு அன்னைக்கே ஆரம்பிக்கிறாரு.
அதனால் இந்த பிரச்சனை இன்றைக்கி நேற்று இல்லை. இவர் செல்வ பெருந்தகை வந்த உடனே இவர்களை வச்சு வாழ வைக்கிறதா நம்ம இருக்கிறோமா? ஆட்சியில் பங்கு வேணும், அதிகார பகிர்வு வேணும்னு பேசுகிறப்போ அங்கேயே ஈவி கேசலங்கனுக்கும் இவருக்கும் முட்டிக்குது. அதனால் காங்கிரஸ் இந்த கூட்டணி சிபிஎம் மாநாட்டிலேயே பிடிச்சி திட்டி அமுச்சு விட்டாங்க. உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணுறீங்கன்னு மன்னிப்பு கேட்டார் கே பாலகிருஷ்ணன். தொகுதி உடன்பாடு தான், நம்ம இந்த தடவை தான் கூட்டணின்னு போயிட்டோம், நம்ம பேரே கெட்டு போச்சுன்னு. திருமாவளவனும் இவங்க பண்ண பாடெல்லாம் தெரியும்ல, படாத பாடுபடுத்தி ஒரு ஆதவர்ஜுனா கூட கட்சிக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க. ஒரு விஜய் பங்கேற்கிற ஒரு விழாவில் கூட இப்பயும் அதை தான் சொல்கிறாங்க. காங்கிரஸ்ல இருந்து இப்படி பேசுகிறாங்க, இவங்களை வந்து கட்டுப்படுத்துங்க அப்படின்னு தலைமைக்கு சொல்கிறப்ப அது சொல்கிறாங்க. இன்னும் ஒரு படி மேலே போய் காங்கிரஸ் உடைய அடிப்படை எதிரியே பாஜக தான், பாஜகவுடைய பி டீம்னு பேசுகிறவங்கள சொல்கிறாங்க. தெரியுதா? இப்போ தெரியணும் காங்கிரஸ்காரங்களுக்கு, எது பேசினாலும் யார் பேசினாலும் பாஜக பி டீம் சொல்லியிருந்தாங்கல்ல. இன்றைக்கி காங்கிரஸ்காரங்களுக்கு தெரியும். அன்றைக்கி சந்தோஷமாக இருந்ததுல்ல, இன்றைக்கி உங்களே பி டீம்ன்றாங்க பாருங்கள். காங்கிரஸுக்கு வந்து அந்த வெறுப்பு எல்லா காலத்துலேயுமே இருந்தது. இன்றைக்கி அந்த வெறுப்பு நான் அடிக்கடி சொல்லிட்டு இருந்தது தான். ஜனவரியில் பாருங்கள் பெரிய சண்டை, இன்னும் கொஞ்சம் பாருங்கள், இன்னும் தொகுதி பிரிக்கிறதுலாம் வரல, இன்னும் சிபிஎம் விசிகா எல்லாமே இருக்குது சண்டை. நம்ம திருமாவளவனை பற்றி சொன்னீங்க. ஸோ திருமாவளவனை இப்போ சாதிய தலைவர்னு அவங்க திமுக காரரே சொல்கிறாரு. ஆனால் திருமாவளவன் என்ன சொல்கிறாரு, என்ன ஒரு சாதிய கட்டுக்குள்ளே அடக்காதீங்க, நான் ஒரு பொதுவான தலைவர்னு சொல்கிறாரு. ஆனால் திருமாவை சாதிய தலைவர்னு சொல்லியிருக்கிறாரு. திருமாவளவன் திமுகவில் அடைந்த அவமானங்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அவரை வந்து ஒவ்வொரு கட்டத்திலையுமே அவர் அவமானப்படுத்தியிருக்காங்க. இன்றைக்கி இல்லை, 2011 இருந்த அவருக்கும் ஸ்டாலினுக்குமே ஆகாது. கலைஞர் தான் திருமாவளவன் ஆதரிச்சார் தவிர ஸ்டாலின் வந்து அவரை வேறு மாதிரி தான் பார்த்தாரு. அப்போ அவரை வெறுத்து ஒதுக்குகிற, கட்சியை விட்டு ஒதுக்குகிற, அவர் திருமாவளவனை ஒன்றும் இல்லாமல் பண்ணுகிற வேலையெல்லாம் ஸ்டாலின் பண்ணார். இதில் ஒன்று தான் 2016 திருமாவளவனை வெளியே அனுப்பிச்சிது. ஆனால் அதை பெருமையாக இப்போ திருமாவளவன் சொல்லிக்குவார். ஆனால் நீங்கள் வெளியே போங்கன்னு சொல்கிறது எப்படிங்க பெருமையாக வெளியே சொல்லிக்கிற விஷயம்? சரி, அவ்வளோ பெருமையாக இன்றைக்கி சொல்கிற திருமாவளவன் அன்றைக்கி கருணாநிதியை கட்டு வீரியன், கண்ணாடி வீரியன்ற லெவலுக்கு பேசினார். அப்போ நீங்கள் நல்லபடியாக போயிட்டு வாங்க, நாங்கள் 200 சீட் நிற்கிறோன்னா வெளியில் வந்து அவ்வளோ கோபமாக திட்ட வேண்டிய அவசியம் இல்லையே. அப்போ திருமாவளவனை கடுமையாக காயப்படுத்தி அனுப்பிச்சதுனால தான் அதை அவர் வந்து மக்கள் நல கூட்டணி அமைக்கிறதுல முக்கியமான ஒரு ஆளாக பங்காற்றினார். கலைஞரெல்லாம் போட்டு கடுமையாக கண்டிச்சார். அப்போது திருமாவளவனை வந்து அவமானம் மேலே அவமானப்படுத்துறது. இன்றைக்கி அந்த கட்சி பார்த்திங்கன்னா, இவர் ஆதவர்ஜுனா அந்த கட்சிக்குள்ளே வந்தால் பிறகு நீ எப்படி அந்த மது ஒழிப்பு மாநாடு நடத்துவேன்னு சொல்லிட்டு அந்த மாநாட்டுக்கே ப்ரெஷர் கொடுத்து, அவர் அதிமுக கூப்பிடுவேன், தாவேகா கூப்பிடுவேன்னு சொன்னதெல்லாம் ப்ரெஷர் கொடுத்து நான் அப்படி சொல்லலைன்னு சொல்ல வச்சாங்க. அப்புறம் அந்த மாநாடையே ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விட்டாங்க. அகில இந்திய அளவில் மது ஒழிப்புன்னு கொண்டு போகிற அளவுக்கு பண்ணிவிட்டு ஆர்எஸ் பாரதி போன்றவர்களை அனுப்பிச்சி வச்சு கிண்டல் பண்ண வச்சாங்க. நீங்கள் 10 பேர் ஊருக்குள்ளே போய் யாரையும் மது குடிக்காதுன்னு சொல்லுங்கள், அப்படியே எல்லாம் குடிக்க மாட்டாங்க, மது கடையை மூடிடலாம். இந்த மாதிரி தெனாவட்டு பேச்சுலாம் வந்து அந்த மாநாட்டில் ஒரு தலைவர் திமுக சார்பில் அனுப்பப்பட்ட ஒருத்தர் பேசிட்டு போகிறாரு. அப்போது இந்த மாதிரி அவமானம் சகிச்சுட்டு தான் திருமாவளவன். ஆமாம், நீங்கள் அவர் கட்சியே அவர்கிட்ட இல்லையேங்க. நீங்கள் ஆதவர்ஜுனா பிரச்சனை வரும்பொழுது இவர் அந்த விஜய் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டாருன்னா இவரையே கட்சியை விட்டு வெளியில் அனுப்புகிற அளவுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. இவர் வெளியில் போனார்னா இவர் வெளியில் போனோம், மற்றவர்கள் இங்கேயே இருப்பாங்கன்ற அளவு கொண்டு போயிட்டாங்க. கட்சியே ஒரு கையில் இல்லை, ஷிண்டே பண்ணார்ல, ஷிண்டே ஆட்சியில் அந்த மாதிரி சிவசேனாக்கான மாதிரி அளவுக்கு ஆயிருக்கும். அதில் தான் பயந்து போய் எப்பா தம்பி நீ கிளம்புன்ட்டு ஆதவர்ஜுனாவை திருமாவளவன் அனுப்பிச்சி வச்சார். ஒரு விழாவில் யார் பங்கேற்கணும் பங்கேற்கக்கூடாதுன்னு கூட திமுக தலைமை தீர்மானித்தது. அது என்ன ஃபங்க்ஷனு? அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழா, நீங்கள் 2 கட்டுரை எழுதிருக்கீங்க, விஜய் வெளியிடுறாரு. ஏங்க ஃபங்க்ஷனில் மாறுபட்ட தலைவர் கலந்துக்க மாட்டாங்களா? ஆனால் என்னமோ சதி நடக்குது அது நடக்குதுன்னு இவரை பேச வச்சாங்க. 2வது ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு வச்சு நானே வெளியிட்டாங்க. அது திருமாவளவன் வந்து விருப்பம் இல்லாமல் தானே இப்போ அங்கே உட்காந்தாரு. ரவிக்குமார் கண்டித்து அறிக்கை விட்டார். அப்போ இதெல்லாம் என்னது? அதனால் திருமாவளவனை திட்டமிட்டு ஒன்றுமில்லாமல் ஆக்குகிற வேலையை பண்ணுறாங்க. அதில் ஒரு பேச்சு தான் ஆராசாவுடைய பேச்சு. இவர் எப்போவுமே கூட்டணி கட்சி தலைவர்களை எனக்கு என்னன்னு பேசுவாங்க. அதில் ஒன்று தான் ஆராசாவுடைய பேச்சு. ஆராசாவை பற்றி பேசுகிறப்போ நம்ம அவர் தொகுதியை பற்றி பேச வேண்டியது இருக்குது. ஏன்னா திருமாவளவனும் இப்போ வரைக்கும் தனி தொகுதியில் தான் நிற்கிறாரு. அதே மாதிரி தான் ஆராசா அவர்களும். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, என்னோட தாத்தா வந்து நீலகிரியில் இருந்தார், அதனால நான் அங்கே போனேன் அது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் அதுக்கு முன்னாடி நின்னது, பெரம்பலூர் நின்னது தனி தொகுதியாக இருந்தப்போ அங்கே நின்றுருந்தார். அது பொது தொகுதி ஆனதும் அவர் நீலகிரிக்கு போயிட்டார். ஸோ இந்த ஒரு முறைனா மக்கள் எப்படி அதை உண்மை நம்புவாங்க? பல தடவை பேசியாச்சு. திமுகவுடைய சமூக நிதி இதுதான். என்னென்னா 1000 பேசுவாங்க. திருமாவளவன் பொது தொகுதி கேட்டார், எம்பி சீட்டில் கொடுத்தாங்களா? அதே வன்னியரசு ஒரு பேட்டியில் சொன்னார், பொது தொகுதி கேட்குற அளவு வளர்ந்துட்டிங்களான்னு கேட்டாங்கன்னு. அதே மாதிரி தான் இவர் தனி தொகுதி பெரம்பலூர் இருக்க வரைக்கும் இங்கே நின்னார். தனி தொகுதியை பொது தொகுதியாக மாறினோன்னா இவருடைய தொகுதி தானே. இவர் வந்து பூர்வ குடிகளுக்கு நல்லது செய்ய போகிறாராம். அடுத்து இப்போ நீலகிரி பொது தொகுதி ஆகிட்டா விழுப்புரத்துக்கு வந்துடுவாரா? இந்த மாதிரி சப்பக்கட்டு கட்டுறதுல ஆராசாலாம் பிஹெச்டி வாங்கினவங்க. ஆராசா,
இந்த ஆர்எஸ் பாரதி இந்த மாதிரி ஆட்கள்லாம் பிஹெச்டி வாங்கினவங்க. திமுக காரங்க பல்கலைக்கழகம், அதில் இவங்கெல்லாம் டாக்டரேட் வாங்கினவங்க. ஓகே, பார்க்கலாம் இவங்களோட பொய் பேச்சுக்கள் இல்லை கவர்ச்சிகரமான வார்த்தைகள் எப்படி மக்கள்கிட்ட எடுபடுது, இவங்க சமூக நீதி உண்மையாகவே மக்கள்கிட்ட எப்படி போய் சேருது அப்படின்றத பார்க்கலாம். அவங்க நேரத்திற்கு நன்றி. நேர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.